ஃபைன். ஸோ இது வந்து டிவைஸில் ரன் ஆகும்பொழுது ஆரம்பிக்கிற விஷயங்கள். இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஆஸ் ஐ செட் பிஃபோர், இப்போதைக்கு வந்து நீங்கள் டிசைனை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்பிசி பேட்டர்ன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடல், வியூ, கண்ட்ரோலர். ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொன் சிலர் வந்து மாடல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிலர் கண்ட்ரோல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கண்ட்ரோலர பத்தியோ, மாடல பத்தியோ நம்ம இன்னும் எத பத்தியுமே பார்க்கல. இந்த மாடலுக்கும் கண்ட்ரோலருக்கும் தான் லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு தேவை. வியூவ டிசைன் பண்றதுக்கு லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு தேவை கிடையாது. சிம்பிளா நீங்க வியூவோட கான்செப்ட், ஐடியாஸ மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. இந்த வியூவ டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வியூக்கு ஒரு டேட்டா வேணும். இப்போ மாடல் இப்போ டெக்ஸ்ட்ன்னு போட்டு ஏழுமலைன்னு பேரு போட்டேன்ல. ஏழுமலைன்னு வந்து டெக்ஸ்ட் வரப்போது ஏதாவது ஒரு டேட்டா, ஒரு பிசினஸ் டேட்டா வரணும் இல்லையா? நம்பர் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறவங்களோட பேர்லாம் வரணும் அப்படின்றது ஒரு பிசினஸ் டேட்டான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த எப்படி அந்த மாடல் வந்து ஒரு ஒரு பேக் அண்ட் சர்வீஸ்ல இருந்து எத்தனை பேர், ஒரு 100 பேர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 100 பேரோட இன்ஃபர்மேஷனையும் ஒரு சர்வீஸ் பேக் எண்ட்ல இருந்து நமக்கு கொடுக்கும். அந்த சர்வீஸை நம்ம ஒரு டேட்டா மாடலா கன்வெர்ட் பண்ணி அந்த மாடலை வியூ கொடுத்து ரெண்டர் பண்ண சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் கோஆர்டினேட் பண்ற கண்ட்ரோலர் இந்த பேஜஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மொத்த ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் தான் இதுல நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல நடக்கிற மொத்தமான விஷயங்கள். இதுல நம்ம பார்க்கறது இப்போ வியூ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மத்தவங்க பிராக்டிஸ் ஏற்கனவே இருக்கிறவங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அதை பத்தி ஐடியா இருக்கிறவங்களுக்கு வந்து கோடிங் அந்த ப்ராஜெக்ட் அதை பத்திய பெரிய தாக்கம் இருந்தாலும், நம்ம ஸ்டார்ட் பண்றவங்க, புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க இதை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர்றவங்களுக்கு வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்படி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் ஐம் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட். பட் அவங்களோட கன்சர்ன் எனக்கு, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ல போற லெவலுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வேற மாதிரி கூட ட்ரீட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு லெட்ஸ் கோ வித் திஸ். அண்ட் அது கொஞ்சம் போக போக இப்போ மாடலை பத்தி, கண்ட்ரோலர் பத்தி பார்க்கும்பொழுதெல்லாம் லாங்குவேஜ் தெரியாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. when I say language, that is Kotlin programming language. அதுல வந்து ஃபங்க்ஷன்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஃபுல்லாவே வந்து அதுல அது மட்டும் தான் பார்க்கவே போறோம். வேற எதுவுமே அதுல வராது. எப்படி அந்த மாடல் இது கூட வந்து இது பண்றது, அது மாதிரியான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அத பத்தி நம்ம அதெல்லாம் அப்ப பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க எத பத்தியுமே யாருமே கவலைப்பட வேண்டாம். அப்படியே இப்போ பிளாங்க்கா இப்போ என்ன வியூ பண்ணணும். வியூல என்ன பண்ண சொல்லணும்? ரோன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன், காலம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். 2ம் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பாக்ஸா நீங்க அத கன்சிடர் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான டெக்னிக்கல் டெர்ம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ற வெறும் இந்த ஆஸ்தெடிக் டெர்மினாலஜிஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அத டெக்னிக்கல் டெர்ம தெரிஞ்சுக்காம விட்டுறாதீங்க. டெக்னிக்கல் டெர்மினாலஜி வந்து லேஅவுட். ரோங்கிற லேஅவுட், காலம்ங்கிற லேஅவுட். ஆனா இத எப்படி நம்ம பேசும்பொழுது நம்ம ஃபுல்லாவே வந்து பாக்ஸ்ன்னு பேசுவோம். அது ஏன் அப்படி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்த நான் அதுக்கப்புறம் சொல்றேன். பட் இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ நீங்க இப்படி ஓப்பன் பண்ணணும். இது உள்ளார நீங்க அதோட சில்ட்ரன் எல்லாம் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் சில்ட்ரனா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஒரு பாக்ஸ்க்குள்ளார பொருள போடுறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? அந்த பொருள் எல்லாத்தையும் நீங்க சில்ட்ரனா கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு லேஅவுட் ஹைரார்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரோங்கிற லேஅவுட், காலம்ங்கிற லேஅவுட் 2 லேஅவுட்ட பத்தி தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ங்கிற ஒரு எலமெண்ட்ட பத்தி பேசியிருக்கோம். யூஐ எலமெண்ட் வந்து டெக்ஸ்ட்ங்கிற யூஐ எலமெண்ட். இந்த 3 தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாவே பார்த்துருக்கோம். இத தவிர வேற எதுவுமே பார்க்கல. இதுல சின்டாக்ஸ் இதுல நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் இங்க வேலையே இல்ல. ரோன்னு போடுங்கன்னு சொன்னேன்னா, இது இந்த ரோன்னு போட்டு இத டைப் பண்ணி இத எழுத ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். அப்போ நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? இந்த ரோங்கிறத டைப் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். வேற எதுவுமே நீங்க இன்னும் பண்ண தேவையில்ல. டைப் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து எதுல கூப்பிட்டு ரோன்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரோன்னு ஒண்ணு போடுங்க அப்படின்னு சொல்றோம்னா, அவ்வளோதான். ரோ போட்டாச்சுப்பா. வேற என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்தது கேட்கணும். ரோ உள்ளார டெக்ஸ்ட்ட போடுங்க. ஒரு டெக்ஸ்ட் எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணுங்க. அப்படின்னா டெக்ஸ்ட் எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுல என்ன கேட்கணும்? அண்ணா ஆ. ஆனா இது வந்து ஃபங்க்ஷன் உள்ளார தான் போடணுங்களா? இந்த ரோ காலம் வந்து இந்த ஃபங்க்ஷன் கிரீட்டிங் ப்ரிவ்யூன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷன் உள்ளார தான் நம்ம வந்து ரோ அண்ட் காலம் போட முடியுமா? அவுட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளார வெளியே போட முடியாதா? ஓகே. அவுட்டர் ஃபங்ஷன்னா, இப்போ இந்த ஃபங்ஷனுக்கு வெளிய இருக்குன்னு வச்சுங்களேன். லைன் நம்பர் 56ல 57ல ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ம், இதுக்கு வெளிய போட்டோம் அப்படின்னா, இ ம். யூசுவலா 2 புரோகிராமிங் ஸ்டைல் இருக்கு. சிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோகிராமிங் ஸ்டைல். சி பிளஸ் பிளஸ்ங்கிறது ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் கிளாஸ் ஓரியன்டட் புரோகிராமிங் ஸ்டைல். அ அதுல என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சில நீங்க ஒரு ஃபங்ஷன எங்க வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இதுல கன்டெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா நீங்க எப்படி வேணா ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். பட் ஒரு புரோகிராமிங் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்குள்ளார வந்துட்டீங்கனாலே,
யூ ஷுட் கண்டெயின் இட் அண்ட் டு சம்திங். அது ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளார கண்டெயின் பண்ணி தான் ஆகணும். ஐதர் இட் கேன் பி அ கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆர் இட் ஷுட் பி அ ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட். இப்போ இது உள்ளார பார்த்தீங்கன்னா கிளாஸ்னு இங்கே ஒன்று இருக்கு, பட் இந்த கிளாஸ் எங்கே முடியுதுன்னு பாருங்க. இதோட முடிஞ்சிருச்சு இந்த கிளாஸ். அப்போ இந்த ஃபைல்ல கேபிங்கிற ஃபைல்ல என்ன இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட க்ளோசிங் இங்கே முடியுது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போடாம இதை தனியா போட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் தனியா வந்து ரோன்னு ஒன்று போடுறேன் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா கம்பைலர் கம்பைல் பண்ணணும்னு, கிளாஸ்னா அதுக்கு என்னன்னு தெரியுது, இதெல்லாம் என்னன்னு தெரியுது, இதெல்லாம் என்னன்னு தெரியுது, இதெல்லாம் அது எதுவும் தப்பு சொல்லல. ஆனா இங்க இந்த மாதிரி போடும்போது இது தப்பு சொல்லுது. என்ன தப்பு சொல்லுதுன்னா, நீ ரோன்னு ஏதோ ஒண்ணு போட்டிருக்க. அது என்னன்னே எனக்கு தெரியல. அது ஏதாவது ஒரு இதுக்குள்ளார நீ வந்து டிக்ளேர் பண்ணி தான் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு சொல்லுது. கம்பைலரே இது உங்களுக்கு இது என்னன்னு எனக்கு படிக்கவே தெரியலன்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு காட்லினுங்கிற லாங்குவேஜுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதை நீங்க ஒரு இதுல தான் எழுதணும். இந்த தேர்ட் வீடியோ நான் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டேன் இல்லைங்களா. அதில் வந்து இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளார இது ஏன் போடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருப்போம். அதை இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். பட் இப்போதைக்கான அதுக்கான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் அப்படி போட்டால் அதனால கம்பைலரால எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ அது வேற எதுக்குள்ளார போடணும், அப்போ அதை தூக்கி இந்த கிளாஸ்க்குள்ளார டைரக்டா போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ இங்கே போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் போட முடியாது. ஏன்னா அந்த லாஸ்ட் வீடியோலேயே நான் பேசியிருப்பேன். இது வந்து ரோங்கிறது என்னது, ரோங்கிறது ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன். யார் இதை டிஃபைன் பண்ணியிருக்கா, ஆண்ட்ராய்டுங்கிறது டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்க ஆண்ட்ராய்டோட எஸ்டிகேல இந்த ரோங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த தேர்ட் வீடியோவில் நான் அதை பற்றி அது எங்கே இருக்குன்றதெல்லாம் கூட காமிச்சிருப்பேன். இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை செக் பண்ணி பாருங்க, இந்த ஃபைலோடைய லொகேஷன் எங்கே இருக்குன்னு. ரோ கேட்டிங்கிற ஒரு ஃபைல் உள்ளார இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த இந்த ரோ ஃபங்க்ஷனுங்கிறத. இந்த ரோ கேட்டிங்கிறது எங்கே இருக்கு, இந்த லைப்ரரிஸ்லாம் இருக்கு பாருங்க, ஆண்ட்ராய்டுடைய ஃபவுண்டேஷன் லைப்ரரியில் ஆண்ட்ராய்டு இதை எழுதி வச்சிருக்கு. ஓகே, இப்போ இது என்ன ஃபங்க்ஷனாக எழுதிருக்கு, கம்போசபிள் ஃபங்க்ஷனாக எழுதிருக்கு. நான் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கு என்ன ரூல் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனை எழுதணும்னா அது இன்னொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இந்த ஆன் கிரியேட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் இது கம்போசபிள் ஃபங்க்ஷனா, இது கம்போசபிள் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இந்த ரோங்கிறத டைரக்டா தூக்கின்னு போயிட்டு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் எழுத முடியுமே தவிர ஒரு நான் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளார எழுத முடியாது. இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன் இந்த விஷயங்களை பற்றிய டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அந்த 10 மினிட்ஸ் வீடியோவில் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக பாருங்க. ஓகே. மேபி அதை மறந்துருப்பீங்க, ஓகேங்க. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பாருங்க. ஓகே, ஓகேங்க. நான் பார்க்குறேன் மறுபடியும். ஸோ இப்போதைக்கு மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து இது வந்து ஒரு அதனால தான் இது வந்து இங்கே கம்போசபிள் ஃபங்க்ஷனாக எழுதுறோம். இது இப்போ நம்ம கம்போசபிள் ஃபங்க்ஷனாக எழுதலை அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஆக்சுவலாக. இது ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனாக போட்டு இது ஒரு ப்ரிவியூவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ப்ரிவியூவாக பார்க்கணுங்கிறது உங்களோட விஷயம் தான். நீங்கள் எத்தனை கம்போசபிள் ஃபங்க்ஷன் போட்டாலும் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் தனியாக ப்ரிவியூவாக பார்க்கணும்பா அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ கிரீட்டிங் ப்ரிவியூன்னு ஒன்று இருக்கா, இதை வந்து நான் மலை ப்ரிவியூன்னு மாற்றிக்கிறேன். இந்த இது எப்படி, இது ஏன் இந்த கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கேன். மலை ப்ரிவியூன்னு ஒன்று எழுதியிருக்கேன். அதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், இன்னொரு யூஐ எலமெண்ட்டை நான் டிசைன் பண்ண போகிறேன், அந்த யூஐ எலமெண்ட்டும் எப்படி இருக்கும்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதுக்கு நீங்கள் இன்னொரு ப்ரிவியூ கூட போட்டுக்கலாம், டசன்ட் மேட்டர். 2 ப்ரிவியூ வரும், 7 ப்ரிவியூன்னு ஒன்று இருக்குது, மலை ப்ரிவியூன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த யூஐ காம்பனண்ட்டை நான் தனியாக டிசைன் பண்ணுவேன், இந்த யூஐ காம்பனண்ட்டை தனியாக டிசைன் பண்ணுவேன். தேவைப்படும் போது ஒரு பேஜ்ல எனக்கு இந்த காம்பனண்ட்டும் வேணும் இந்த காம்பனண்ட்டும் வேணும் அப்படின்னும் போது அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு இதுவாக நான் கொடுத்துப்பேன். கனெக்ட் பண்ணுறதுன்னா என்ன, இப்போ இதுவும் ஒரு கம்போசபிள் இதுவும் ஒரு கம்போசபிள்னா இந்த 2 கம்போசபிளையும் தூக்கி நான் ஒரு ரோவில் போட்டு தனியாக கூட காமிச்சிக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ப்ரிவியூங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் பண்ணுறது கரெக்ட், நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி ரன் பண்ணி ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபோனில் செக் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. இங்கேயே ப்ரிவியூ போட்டு இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ணுற டிசைன் வந்து ஒரு ரியல் டிவைஸில் எப்படி தெரிய போகுது அப்படிங்கிற விஷயத்த இங்கேயே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ரிவியூ. பட் இதுக்கும் ஒரு பிஸ்னஸ் விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ எந்த கம்போசபிள் வியூ எழுதினாலும் அந்த கம்போசபிள் வியூ எப்படி ரியல் டைம்ல டிவைஸ்ல தெரிய போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரிவியூ. இப்போ இந்த கம்போசபிள் வியூவை நீங்க எங்க கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீம் உள்ள மலை ப்ரிவியூ அப்படின்னு போட்டு கால் பண்ணீங்கன்னா ரியல் டைம் டிவைஸ்ல ரன் ஆகும்போது இந்த மலைங்கிற இதை மட்டும் எடுத்து இந்த மலைங்கிற கம்போசபிள் வியூ எடுத்து ரன் பண்ணி இதுக்குள்ளார என்ன போட்டிருக்கேன், ரோங்கிறத போட்டிருக்கேன், அந்த ரோ மட்டும் காட்ட போகுது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த ப்ரிவியூங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி ஐடியா புரிஞ்சுதுங்களான்னு கேட்குறேன். இது வந்து சும்மா நம்ம டிசைனுக்கு மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இதுக்கும் ரியல் டைம் பிஸ்னஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கம்போசபிள் நான் எழுத போறேன். இது வந்து டிசைன் எனக்கு எப்படி இருக்கும்னு நான் இப்போ உடனுக்குடனே பார்க்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, சரி. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு வரும். இதை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ரோவை டிசைன் பண்ணணும்னு சொன்னோம். அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு டயக்ராமை போட்டோம். இப்போ நம்ம அதை மாதிரியே அதை டிசைன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரோவை போட்டாச்சு. இப்போ ரோன்னு போடணும்னு சொன்னா நான் நான் இந்த டைப் பண்ணும்போது அதை நல்லா கவனமா பாருங்க. ரோன்னு போடணும்னு சொன்னா நான் என்ன பண்றேன், ரோன்னு எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டு ஓப்பன் பண்றேன். இந்த பிராக்கெட் என்ன, இந்த சின்டாக்ஸ் என்ன, அதை பத்திலாம் நீங்க இப்போ எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ரோ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ரோ இப்படி போடணும், அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து இதுக்குள்ளார வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எழுதுங்க, டெக்ஸ்ட் வந்து டிரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றான்னா, டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட், இது வந்து டெக்ஸ்ட் எலமெண்ட் நீங்க போட்டீங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் எலமெண்ட் இதை மட்டும் போட்டா இங்க டெக்ஸ்ட் வந்துருமா? என்ன டெக்ஸ்ட்ங்கிறத கொடுக்கணும். அந்த டெக்ஸ்ட்ங்கிறது எப்படி டெனோட் பண்ணணும், ஒரு ஆட்ரிபியூட்டா டெனோட் பண்ணணும். ஆட்ரிபியூட்டை டெனோட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, டெக்ஸ்ட்ங்கிறது ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு போட்டு என்ன என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அது பேர் கொடுக்க போறீங்க. இப்போ வந்து 1 அப்படின்னு நான் வரணும்னு கொடுக்குறேன் அந்த டெக்ஸ்ட்ல அப்படின்னா அவ்வளவுதான். எனக்கு இப்போ இது 1ன்னு வரணும். இப்போ இது கம்போசபிள் வந்து ப்ரிவியூ வரல, இது வந்துருச்சு, 1ங்கிறது வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றோம், அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்றோம். இன்னொரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா இது இப்போ நான் எப்படி டைப் பண்ணி பார்க்குறேனோ அதே மாதிரி நீங்க டைப் பண்ணி பழகணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. டெக்ஸ்ட்னு போடுறீங்க, இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்றீங்க, டெக்ஸ்ட்ங்கிற ஆட்ரிபியூட்டை கொடுக்குறீங்க, இந்த 1ங்கிற வேல்யூ கொடுக்குறீங்க. இதுல எதுவும் குழப்பமே வராத அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், வேற எதுவும் கிடையாது இதுல விஷயம். அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம் இப்போதைக்கு. ஆனால் நம்ம இந்த டிசைன் படியே போவோம். இப்போ ரோங்கிற ஒரு பாக்ஸ் போட சொன்னேன், அதை நான் போட்டேன். அது உள்ளார 1, 2ன்னு 2 இது போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கட்டுறதுக்காக நான் ஒரு ஸ்பேசர் ஒன்று போடுறேன். இந்த 1ங்கிற ஒரு இதோட வந்து இந்த இதில் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது ஏன் இதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டாக வருதுன்னா அது பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக கொடுத்துருக்கிறதுனால வருதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதை வந்து இதை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், இது வந்து டிவைஸோட பேக்ரவுண்ட் கலரு. ரெகுலர் பேடிங் பட் இது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இப்போ இது டெக்ஸ்ட்டுங்கிறது 1ன்னு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். இதை நம்ம ஏற்கனவே ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று போட்டோம்ல, அந்த மாதிரி இதில் அசியூம் பண்ண ட்ரை பண்ணி விஷுவலைஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீமுங்கிற ஒன்று இருக்கு. இதுதான் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிற பெரிய பாக்ஸ். இந்த பாக்ஸ் என்ன, எதுக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்தது பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பாக்ஸுக்குன்னு ஒரு தீம் இருக்கு. இந்த பாக்ஸுக்குன்னு ஒரு தீம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீம்னா என்ன, உங்கள் ஃபோனில் வந்து நிறைய தீம் நீங்கள் வைப்பீங்கல்ல, தீம் மாறும்பொழுது என்ன மாறும், உங்களுடைய ஃபாண்ட் மாறும், உங்களுடைய ஐகான் மாறும், உங்களுடைய டெக்ஸ்ட் சைஸ் மாறும், உங்களோட டெக்ஸ்ட் இது மாறும், ஃபாண்ட்டோடைய ஃபேமிலி மாறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறும். கரெக்ட்டுங்களா? அதுதான் தீம்னா. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுவே பை டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு தீமை வந்து செட் பண்ணி கொடுத்துருச்சு. அது என்ன செட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அது அது வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்குது. இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆச்சு. நம்ம மெயின் ஆக்டிவிட்டியை மட்டும் தான் இவ்வளோ நேரமா பார்த்துட்டு இருந்தோம். இது உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, இந்த மத்த இது ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீம்ங்கிறது நீங்க என்னன்னு பார்க்கணும்னா, கமாண்ட பிரஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, மவுஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அது உள்ள போயிடும். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம்ங்கிற கிளாஸ்க்கு இப்போ போயிருக்கு. இங்க வந்து அதை ஃபைண்ட் பண்ணிக்கங்க. தீம்ங்கிற கிளாஸ்க்குள்ளார இருக்கீங்க. அதுக்குள்ள இது சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. என்ன செஞ்சு கொடுத்துருக்குன்னா, கலர் தீம் என்னவா இருக்கணும், இந்த எஸ்டிகே வெர்ஷனுக்கு மேல போனா என்னவா இருக்கணும், டார்க் கலர் தீம் உங்களுடைய டிவைஸ்ல வந்து டார்க் மோடு, லைட் மோடுன்னு இருக்கு இல்லையா? உங்க ஃபோனை வந்து டார்க் தீம்ல வச்சா என்ன ஆகும், லைட் தீம்ல வச்சா என்ன ஆகும், சிஸ்டம் வந்து இப்போ என்ன தீம்ல இருக்கோ, டார்க் தீம்ல இருக்கா லைட் தீம்ல இருக்கான்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி
ஒரு கலர் ஸ்கீம் வந்து எடுத்துக்கும். அது என்ன கலர் ஸ்கீம்னா, இப்போ டார்க் கலர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, லைட்ஸ் கலர் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. டார்க் கலர் ஸ்கீம்னா என்னன்னா, பிரைமரி கலர் அப்படின்னு நீங்க ஒரு கலர் செட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், டார்க் கலர்ல அது வந்து ஒயிட் கலரா இருக்கும், லைட் கலர்ல அது வந்து பிளாக் கலரா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது வந்து இங்க ஏற்கனவே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா, இது எங்க இருக்கு? இதுவும் தீம் கலர் தான் இருக்கு. டார்க் கலர் ஸ்கீம்ல பிரைமரி கலர் என்னது? பர்பிள். அதே லைட் கலர் டீம்ல பிரைமரி கலர் பர்பிள் 40. இது வந்து பர்பிள் 80, இது பர்பிள் 40. ரெண்டும் வேற வேற கலர். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே ஆல்ரெடி ஜாவா ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருது. அது நீங்கள் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணும்போதே இங்கே வந்துடும். இந்த தீம் இந்த இதெல்லாமே செட் ஆகிடும். இப்போ உங்களோட வேலை என்னன்னா, அந்த பாக்ஸ் அது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வர்ற அந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீமுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை போட ஆரம்பிக்கிறீங்க. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீமுங்கிற பெரிய பாக்ஸ் இதுக்குன்னு ஒரு தீம் செட் ஆயிருக்கு. அந்த தீமை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவ்வளோதான். இதில் இந்த புரிதல் இருக்குங்களா? ஓகேவா? ஓகே. ஓகேங்கண்ணா. அதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த தீமுக்குள்ளார நான் ரோன்னு போட போறேன். இந்த ரோல வந்து நீங்க டெக்ஸ்ட்னு போடுறீங்கன்னா, அப்போ இதோடைய இது வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குன்னு ஒரு கலர் ஒண்ணு வருது இல்லைங்களா? அப்போ இது என்ன கலர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இந்த அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கு. இந்த கலர் வந்து எதுவுமே இல்ல அன்ஸ்பெசிஃபைடா இருக்குன்னா, இதுக்குன்னு பை டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு கலர் இருக்கும்ல. அந்த கலர் வந்துரும். அவ்வளவுதான். அது டிஃபால்ட்டா என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் பி லோக்கல் கன்டென்ட் கலர். லோக்கல் கண்டென்ட் கலர்னு ஒன்று இருக்கு. அந்த லோக்கல் கண்டென்ட் கலர் என்ன இருக்கோ அது இங்கே செட் ஆகிடும். அந்த லோக்கல் கண்டென்ட் கலர்னா என்னன்னா, இந்த தீமுங்கிற பாக்ஸ் வந்து நீங்க இதுக்குள்ளார ஏதாவது ஒன்று போடுறீங்க, அதில் எந்த கலருமே கொடுக்கல அப்படின்னா, அந்த தீமுங்கிறதுல பை டிஃபால்ட்டாகவே ஒரு கலர் இருக்கும். அந்த கலரை அதை செட் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான், சிம்பிள். அதுதான் வந்து இது வந்து டிஃபால்ட் வேல்யூஸ். இதெல்லாம் இந்த ஈக்குவல் டு போட்டு இந்த ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டர்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூஸ். இந்த டெக்ஸ்ட் கலர் ஃபாண்ட் சைஸ் எல்லாத்துக்குமே ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்குலாம் ஒண்ணுமே கொடுக்கல. ஸ்டைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா நீங்க எதுவும் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்போ இட்டாலியன் இதுல வரணும், இல்ல போல்டுல வரணும், எப்படி வேணும் அப்படின்றத நீங்க ஸ்டைலா மாத்தி கொடுத்தீங்கன்னா ஆகும். இல்லைன்னா ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. அப்படியே நார்மலாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாத்தையுமே இது வந்து ஏற்கனவே ரேப் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளவுதான். இதுதான் இந்த கலர் இந்த கிளாஸ் தீம் வந்து நம்மளுக்கு கொடுக்குற விஷயம். இதுக்கப்புறம் நம்ம ரோவை போட்டோம். இப்போ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீமுங்கிற ஒரு பெரிய பாக்ஸ். அதை போட்டாச்சு. அதுக்குள்ளார ரோங்கிற ஒரு பாக்ஸ் வேணும். ரோங்கிற பாக்ஸ் வந்து எங்க இப்போ இந்த பாக்ஸை போடணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸ் வந்து யூஸ்வலா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சார்ட்டை கொடுத்து உங்களை வரைய ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எங்க போய் வரைய ஆரம்பிப்பீங்க? நடுவுல இருந்து வரைவீங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து வரைவீங்களா? இல்ல இங்க இருந்து வரைவீங்களா? எந்த மூலையில இருந்து வரைவீங்க? எந்த இடத்துல இருந்து வரைவீங்க? ஏன்னா எதுவுமே நான் சொல்லலை. டைரக்டா கொடுத்து நீங்க வரையன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பேஜ்ல எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லனா, பை இன்ட்யூஷன் நீங்க எங்க இருந்து எழுத ஆரம்பிப்பீங்கன்னா, இங்க இருந்து எழுத ஆரம்பிப்பீங்க இல்லையா? டாப் லெஃப்ட் கார்னர்ல நம்ம இங்க இருந்து எழுத ஆரம்பிப்போம். இதே உருது அந்த மாதிரியான லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரைட் சைட்ல இருந்து எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய இப்போ உருது அந்த மாதிரியான யூஸ் பண்றவங்க கண்ட்ரியில என்ன கண்ட்ரிலாம் எனக்கு தெரியல. பட் அவங்களோட கண்ட்ரியில ஆர்டிஎல்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் எழுதுறதுலாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்ட்ராய்டே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். பட் இப்போதைக்கு விஷயம் என்னன்னா, நீங்க ரோன்னு ஒன்று போட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீம்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. அது உள்ளார ரோங்கிற ஒரு பாக்ஸை போட சொல்றீங்க. ஆனா நீங்க எங்க போடுறதுங்கிறதே அதுகிட்ட சொல்லல. பட் அது எங்க போடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா எடுத்துன்னு போது இந்த மூலையில தான் போட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ ரோங்கிறது வந்து நம்ம போடுவோம். ரோங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டுக்கணுமா? சரி, ஓகே. இப்படி போட்டேன். இது உள்ளார வந்து சரி, இப்படி போட்டா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அதை போட முடியாது. சரி, ரோ வந்து இங்க ஸ்டார்ட் பண்றேன். இது எது வரைக்கும் இந்த ரோ போகணும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. இது கண்டென்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அந்த ரோ போகும். அவ்வளவுதான். அது மட்டும் புரிஞ்சுக்கினா போதும். இப்போதைக்கு இந்த ரோன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ரோ உள்ளார வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டீங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து இதுதான். டெக்ஸ்ட் வந்து 1ன்னு இருக்கு. அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல டெக்ஸ்ட் 2ன்னு இருக்கு. டெக்ஸ்ட் 2ன்னு போட்டீங்க. இப்போ புரியுது அந்த கம்பார்ட்மெண்ட் இந்த 1, 2 ஏன் பக்கத்து பக்கத்துல வந்திருக்குன்னு? ஏன்னா இங்க வந்திருக்கு, அதுக்கு அடுத்து இங்க வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, காலம் ஒன்று வரைய போறோம்.
இப்போ காலம்னு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்றேன்னா டக்குன்னு தூக்கி காலம்னு இங்க இப்படி ஒன்று போடணும், இந்த சின்டாக்ஸை போடணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதுக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து C1 காலம் உள்ளார வர்ற ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இதை போடுவோம். அப்போ இதை வந்து டயக்ராமா வரையணும் அப்படின்னா இப்போ வந்து இது ஏன் உங்களுக்கு இப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரியணும்னா, இப்போ இது நம்ம C1ன்னு ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் போட சொல்லியிருக்கோம். ஆனா இங்க ஒரு காலம் தான் ஆக்சுவலா இருக்கு. காலம்ங்கிற ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ளார ஒரே ஒரு எலமெண்ட் தான் வச்சிருக்கீங்க. என்ன எலமெண்ட்? C1ங்கிற எலமெண்ட். காலம்னா எப்படி இருக்கும்னு சொன்னேன்? 1 கீழ 1 இருக்கும்னு சொன்னேன். இப்போ C1ன்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். அப்போ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? T1, T2, C1 அப்படின்றது 3 தானே தெரியுது. அதனால தான் உங்களுக்கு இது இப்படி தெரியுது. புரியுதுங்களா? இதுக்கு வந்து நீங்க வேணா கலர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனா கலர்லாம் மறுபடியும் போட்டோம்னா உங்களுக்கு சின்டாக்ஸ்ல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால இப்போதைக்கு நான் கலர் போடல. பட் நான் கலர் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். பட் இப்போதைக்கு வந்து இது ஏன் ஒண்ணு இப்போ காலமா தானே போட்டிருக்கோம். ஏன் வந்து இது வந்து 1, 2 அதுக்கு பக்கத்துல C1ங்கிறது தெரியுதுங்கிறது புரியுதுங்களா? ஓகேங்கண்ணா, புரியுது. புரியுது புரியுது. இப்போ நான் அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இதை போடுறேன். அது வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா அது புரியும். ஏன்னா இது புரிஞ்சா உங்களால இது ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் C2ன்னு ஒண்ணு போடுறேன்னா இது எங்க வரும்? இந்த C1க்கு மேல வரும். இல்ல C1க்கு கீழே வரும். ஏதோ ஒரு இடத்துல தானே வரணும். அடுத்து பக்கத்துல போகக்கூடாது. ஏன்னா இந்த C1ங்கிறது இப்போ எங்க ஆட் ஆகும்? C2ங்கிறது ஒண்ணு போறோம்னா C1 இங்க ஆட் ஆயிருக்கா? அப்போ C2ங்கிறது இங்க ஆட் ஆகணும் இல்லையா? எங்க ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். C2ங்கிறது இல்ல. கீழே தான் ஆட் ஆகுது. அது நம்ம புரிஞ்சு ஆனா பாக்ஸுங்கிறத புரிஞ்சதுக்காக நான் இப்படியே இதை வந்து டினோட் பண்றேன். ஓகே ஓகே. C2ங்கிறது இங்க ஆட் பண்றீங்க. இப்போ இன்னொரு C3 போடுப்பா அப்படின்னா C3யை இங்க போடணும் அப்படின்னா நீங்க இங்க போட போறீங்க. சரிப்பா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். தேர்ட் எலமெண்ட் என்ன? இப்போ இந்த ரோவோட தேர்ட் எலமெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? காலம்ங்கிறது தான் இந்த ரோவோட தேர்ட் எலமெண்ட். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒரு டெக்ஸ்ட், செகண்ட் எலமெண்ட் ஒரு டெக்ஸ்ட், தேர்ட் எலமெண்ட்ங்கிறது ஒரு காலம். காலம்ங்கிறது ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸை தான் வந்து தேர்ட் எலமெண்டா வச்சிருக்காங்க. ஃபோர்த் எலமெண்டா வந்து இன்னொரு ரோ போடுப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஃபோர்த் எலமெண்டா வந்து என்ன போட போறோம்னா ஒரு ரோவை திருப்பி மறுபடியும் போட போறோம். அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, இதே அர்த்தம் தான். இப்போ இது இது வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டோம், இன்னொரு டெக்ஸ்ட் போட்டோம், இது ஒரு காலம் போட்டோம், இன்னொரு பாக்ஸ் வரப்போகுது. ரோ வரப்போகுதுனால ஒரு பாக்ஸ் வரப்போகுதுன்னு புரிஞ்சிருச்சு. இந்த பாக்ஸ் வந்து என்னன்னு சொன்னேன்? ரோன்னு சொன்னேன். ரோன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அது இப்படி இருக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்போ இந்த ரோ உள்ளார திருப்பி என்ன போட போறேன்? R1, R2, R3ன்னு போட போறேன். R1, R2 அப்படின்னு போட போறேன். இது இப்போ உங்களுக்கு எப்படி விஷுவலைஸ் ஆகும்? 1, 2, C1ன்னு போட்டிங்களா? அடுத்து R1, R2ங்கிறது தெரியணும். அவ்வளவுதான். அந்த R1, R2 வந்து இங்க வரும். இங்க R1ன்னு வரும். அது இப்படி போட்டாங்க. இப்படி போட்டா உங்களுக்கு மறுபடியும் இது கன்ஃபியூஸ் ஆகும். இதை எடுத்துக்கிட்டேன். இது நம்ம அப்படியே இங்க போட்டு பார்த்துடலாம். இதை எப்படி சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரோ உள்ளார காலமை போடு, காலம் உள்ளார ரோவை போடு, எதை உள்ளார வேணா எதை வேணா போடலாம். எதை போட்டாலும் உங்களுக்கு இந்த விஷுவலைசேஷன் கரெக்டா இருந்ததுன்னா உங்களால நீங்க எழுதுற கோடு எப்படி வரும் அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு கோடு எழுதுனீங்கன்னா இப்ப ஏன்னா அது தெரிஞ்சாதான் உங்களால மத்தவங்க கோடை படிச்சு பார்த்து என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கா ஒரு டிசைன் போட சொன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து இதை வரைங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு கோடு எழுத தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டரா ஒரு பாக்ஸ் போடணும். ஓகே, அவுட்டர் பாக்ஸ்குள்ளார எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரோ, இது ஒரு இந்த ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு இது சாரி, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோவா தான் இருக்கு. பக்கத்து பக்கத்துல தான் எலமெண்ட் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பக்கத்து பக்கத்துல ஃபர்ஸ்ட் இது உள்ளார இருக்கிற சைல்டை மறந்துருங்க. இது உள்ளார வந்து சப் சைல்டு நிறைய இருக்கு, அதை விட்டுருங்க. மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாப் லெவல் சைல்டு என்ன? இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு, இது ஃபுல்லா ஒரு சைல்டு, இது ஃபுல்லா ஒரு சைல்டு. மொத்தம் 4 சைல்டு. அதுல ஃபர்ஸ்ட் சைல்டு ஒரு T1, செகண்ட் சைல்டு ஒரு T2, தேர்ட் சைல்டுங்கிறது ஒரு காலம். ஓகே, ஃபோர்த் சைல்டுங்கிறது அகைன் ஒரு ரோ. அவ்வளவுதான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் காலமும் ரோ, ஃபோர்த் சைல்டும் போட்டாச்சு. இது உள்ளார என்ன? C1, C2, R1. R1 போட்டோடனே இது பக்கத்துல போயிடுச்சு. திருப்பி இதுக்குள்ளார அப்ப இந்த ரோக்குள்ளார மறுபடியும் இன்னொன்னு போட முடியுமாப்பா அப்படின்னா இந்த R1ங்கிற இது உள்ளார
இன்னொரு காலமை போட முடியுமா? கண்டிப்பா போட முடியும். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் போட போறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த மாதிரி இது எவ்வளவு கன்ஃபியூஷனா கொடுத்தாலும் அதை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க தெரியணும். அவ்வளவுதான். இதுக்குள்ளார இன்னொரு பாக்ஸை போட்டு, அந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ்ன்னு சொல்றேன், காலம்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். காலம்னா எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்க போகுது. அவ்வளவுதான். வேற எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்போ இந்த R1ங்கிறதே வந்து இந்த R1 உள்ளார நான் ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்ததான் என்ன போட போறேன்? அது உள்ளார ஒரு காலம் போட்டு காட்ட போறேன். அவ்வளவுதான். இது இப்போ நான் பண்ணி பார்க்கறத விட இதை அப்படியே நீங்க அப்படியே இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் அதனாலதான் கலர்லாம் போட்டு எந்த ஆட்ரிபியூட்ஸும் போட்டு எந்த கன்ஃபியூஷனும் பண்ணல. இந்த சின்டாக்ஸ் நல்லா பழகணும், புரியணும். சின்டாக்ஸ்ங்கிறத விட இது ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், இந்த ஒரு ப்ராக்கெட் போடணும், அவ்வளவுதானே. லேஅவுட்ஸும் போடும்போது இந்த ப்ராக்கெட்ஸ் போட போறீங்க. எலமெண்ட்னு போடும்போது இந்த ப்ராக்கெட் போட போறீங்க, ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் போட போறீங்க. அதுக்குள்ளார ஒரு ஆட்ரிபியூட் வரப்போகுது. ஏன்னா எலமெண்ட்டுக்கு ஆட்ரிபியூட் இருக்கு. அப்போ இந்த லேஅவுட்டுக்குலாம் ஆட்ரிபியூட் இல்லையாப்பா? லேஅவுட்டுக்கும் ஆட்ரிபியூட் இருக்கு. நம்ம இன்னும் லேஅவுட்டோட ஆட்ரிபியூட்ஸை பத்தி பார்க்கல. அப்போ லேஅவுட்டோட ஆட்ரிபியூட்டை கொடுக்கணும்னா என்ன, எப்படி போடணும்? அது இப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும். இப்போ லேஅவுட்டோட ஆட்ரிபியூட் போடணும்னா லேஅவுட்டுக்குள்ளார ஏதாவது பொருளை போடணும்னா இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ ஆட்ரிபியூட்டை போடணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஆட்ரிபியூட் போடும்போது என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? இதே சின்டாக்ஸ் தானே யூஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு லேஅவுட்டுக்கு ஆட்ரிபியூட் போடும்போது இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். லேஅவுட்டுக்கு என்னப்பா ஆட்ரிபியூட்? டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் எப்படி ஒரு ஆட்ரிபியூட்டோ அந்த மாதிரி லேஅவுட்டுக்கும் கலர்ஸ்லாம் இருக்கும்ல. இது பாருங்க, இந்த லேஅவுட் உள்ளார என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குது? மாடிஃபையர் இருக்கு, ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வந்து கலர் பண்ணணும், அது எப்படி ஃபாண்ட் ஸ்டைல் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அதோட ஆட்ரிபியூட். அப்போ ஒரு பாக்ஸ்னு போட்டீங்க, அந்த பாக்ஸ்ல அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்ரிபியூட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்த பாக்ஸுக்கு என்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கலாம்? ஒரு ஒரு பாக்ஸ் உள்ளார ஒரு பொருளை போட போறோம். இது நம்ம சிம்பிளாவே திங்க் பண்ணலாம். நம்ம வந்து எப்போ வந்து நம்ம ஆக்சுவலா இந்த பாக்ஸ் எல்லாம் போவோம்? ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் இருக்குன்னா பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த பொருளை டைரக்டா தூக்கி நம்ம ஒரு இதுல வச்சிடலாம். ஆனா ஒரு இதுல ஒரு நிறைய பொருள் வரப்போகுது அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு லேஅவுட் தேவை, ஒரு பாக்ஸ் தேவை. அப்போ அந்த பாக்ஸ் உள்ளார ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பெரிய பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பொருளை ஒன்னொன்னா அடுக்கி வைக்கணுமா, மேல இருந்து அடுக்கி வைக்கணுமா, சென்டர்ல இருந்து அடுக்கி வைக்கணுமா, கீழ இருந்து அடுக்கி வைக்கணுமான்னு ஃபர்ஸ்ட் எப்படி அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியணும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுக்கி வைக்கிறது அரேஞ்ச்மெண்ட், அலைன்மெண்ட், அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்துங்க. அரேஞ்ச்மெண்ட், அலைன்மெண்ட் அப்படின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு. ஏன்னா இங்க இதோட ஆட்ரிபியூட்ஸ் பாருங்க என்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட், ரெண்டாவது வந்து அலைன்மெண்ட், ரெண்டு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுதான் முக்கியமான ஆட்ரிபியூட். மாடிஃபையரை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். லேஅவுட் மாடிஃபையர்னா கலர் அது இதெல்லாம் வரும். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை நல்லா கிளியரா புரிஞ்சுக்க. நான் மீட்டிங் முடிய போகுது. இது வந்து நம்மளுடைய ஆட்ரிபியூட்டை டிஃபைன் பண்றதுக்கான சின்டாக்ஸ். இந்த மாதிரி போட்டீங்கன்னா அது ஒரு பாக்ஸுங்கிறதுக்கான சின்டாக்ஸ். இதுக்குள்ளார நீங்க மற்ற எலமெண்ட்டை கண்டெயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது வந்து அந்த பர்டிகுலரான ஒரு பொருளுக்கான ஆட்ரிபியூட். ஒரு பாக்ஸ் போடுறோம், அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த பாக்ஸ் என்ன கலர்ல வரணும், என்ன கலர் பாக்ஸ் அது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம ஒரு ஆட்ரிபியூட் போடலாம். கரெக்டா? இப்போ இதுக்கு ஒரு மாடிஃபையர் போட்டு, என்னோட சிஸ்டம்ல இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு, டைப் பண்ண முடியல. ஆக்சுவலாக இது ரொம்ப பழைய சிஸ்டம், ஆனால் எனக்கே அப்படி தான் இருக்கு. கலர் டாட் பார்த்தீங்களா? இது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் பழகினா தான் நம்மளுக்கு டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான்லாம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அடிக்கிறேன், அதனால தான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. பட் நீங்கள் பழகினா ஈஸியாக இருக்கும். ஒரு ரெட்டுன்ற ஒரு கலரை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலருங்கிற ஒன்று போட்டு டிஃபைன் பண்ணலாம். இது வந்து பாக்ஸ் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பாக்ஸோட பேக்ரவுண்ட் கலர், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபுல் ரோவோட பாக்ஸ், இந்த மேலே இருக்கிற பாக்ஸோட ஓவரால் கலர் வந்து இப்போ ரெட் கலரில் மாறிடுச்சு. இதுக்குள்ளார இருக்கிற டெக்ஸ்ட் இப்போ என்ன கலர்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை வைக்கலாம். இப்போ இந்த காலம்க்கு மறுபடியும் நான் ஒரு ஆட்ரிபியூட் தரணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், இதே தான் அப்படியே எடுத்து இப்போ இந்த காலம்க்கு போட்டு, இந்த காலம் வந்து நான் ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த காலம் மட்டும் ப்ளூ கலரா தெரியும்.
இங்க தெரியல. இது வந்து இந்த காலத்துக்கான ஆட்ரிபியூட் செட் பண்றீங்க. அப்ப இந்த காலத்துக்கான சில்ட்ரனை செட் பண்ணணும்னா அப்படியே இதை ஓபன் பண்ணி இது உள்ளார என்னென்ன சில்ட்ரன் போடணுமோ அந்த சில்ட்ரன் எல்லாம் போட்டுக்க போறீங்க. இவ்வளவுதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ்ல வேற எந்த குழப்பமும் இருக்கா? வேற ஏதாவது குழப்பம் இருக்கா அதுல? இல்ல. டன். இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வெறும் நோட் பேட்ல நோட்ல எழுதினா கூட எனக்கு ஓகே தான். இந்த சின்டாக்ஸை எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும்னாலே முதல்ல என்ன தெரியுங்களா தெரியணும், அந்த எழுதும்போது நமக்கு அந்த இது வரக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த சின்ன விஷயத்த நம்ம கரெக்டாக செய்ய பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸே வந்துடும். பரவாயில்ல நம்ம இதெல்லாம் நல்லா செய்யறோம்ட்டு. அது வர்றதான் முதல்ல முக்கியம். அது வந்துருச்சுன்னா ஒன் பை ஒன்னா நம்ம நிறைய விஷயங்களை நல்லாவே கத்துக்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் இந்த இதையே நல்லா பழக்கப்படுத்துங்க. நம்ம அடுத்தடுத்து போவோம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நடுவில் எப்பனா செக் பாயிண்ட் பண்ணணும். ஆக்சுவலா இப்போ இந்த சண்டே முடிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்து வந்து வெனஸ்டே மறுபடியும் செக் பாயிண்ட் ஒன்று வைப்போம். செக் பாயிண்ட்னா என்னன்னா, அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கறது. அது வந்து வெனஸ்டேலாம் இல்லை, நடுவுலேயே கூட நீங்க யாராவது ஃப்ரீயா இருந்தீங்க, நான் எப்போ யார் கூட தனியாக இண்டிவிஜுவலா இருந்தாலும் நம்ம ஒரு கிளாஸ்க்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி நம்மளோட டைம் 8 to 9 டைம் இருக்கு. அந்த டைம்ல இண்டிவிஜுவல் பர்சனா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி நான் மீட்டிங்ல ஜாயின் பண்ணுறேன், நீங்க ஜாயின் பண்ணுங்க, இதை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் பி அவைலபிள் டு ஹெல்ப் யூ. அந்த டைம்ல நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நீங்க எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணுங்க, நம்ம இதை செஞ்சு பார்ப்போம், என்கிட்ட சிஸ்டம் இருக்கு, உங்கள்கிட்ட இல்லைனா என்ன, நம்ம 2 பேரும் இதை டைப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து டைப் பண்ணாலும் ஓகே. இப்படி எப்படி இன்ட்ரெஸ்டா எடுத்துன்னு போனா உங்களால கத்துக்க முடியுமோ அதை நீங்க பிளான் பண்ணி நீங்க எடுத்துட்டு போங்க. அது வந்து நம்ம அதுல நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ ஐ ஆம் ரெடி டு சப்போர்ட் யூ எனிவே. அது ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே. டன். இப்போ ரேவதி அந்த இது இப்போ உங்களுக்கு டைம் இருக்கா, இல்ல நீங்க இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலான்றீங்களா, இல்ல இப்பயே கண்டினியூ பண்ணலாமா? இது முடிஞ்சிரும். மீட்டிங் முடிஞ்சு திருப்பி இன்னொரு மீட்டிங் போட்டு அதில் கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஓகேங்கண்ணா. இன்னொரு மீட்டிங் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சரிங்க. இப்போ உங்க சிஸ்டம்ல வேற ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கனெக்ட் பண்ண முடியலனா கூட அதை வந்து இப்போ நான் இன்னொரு மீட்டிங் லிங்க் அனுப்புவேன். அது வந்து சிஸ்டமோட பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான். அதுல யாருக்காவது சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது லோட் ஆகல, என்னால அந்த ஹெலோ வேர்ல்டே வர வைக்க முடியல, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்றதுங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய எமுலேட்டர் தான் பிரச்சனையா இருக்கும். அது பிரச்சனையா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கிற கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேணா டிவைஸை கனெக்ட் பண்ணி நான் ரன் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். அதை வேணா நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக வேணா அது ஒரு வீடியோவும் போடுறேன், டிவைஸை கனெக்ட் பண்ணி எப்படி செட் பண்ணுறதுங்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம வெறும் ப்ரிவியூ, இப்போதைக்கு நான் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லவே இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதெல்லாம் வெறும் ப்ரிவியூ பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு டிவைஸ் வேணும், எமுலேட்டர் வேணும்லாம் அவசியமே இல்லை. எமுலேட்டர்லாம் ரன் பண்ணவே தேவையில்லை. ப்ரிவியூ ரன் ஆனாலே போதும். ப்ரிவியூ ரன் ஆகும்னா பில்டு ரன் ஆனாலே போதும். பில்டு கரெக்டாக இருந்தால் ப்ரிவியூ ரன் ஆகும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, டன். பில்டுனா என்னன்னா, கம்பைலேஷன் கரெக்ட் ஆச்சுன்னா பில்டு கரெக்டா ஆயிடும். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ஃபைலே க்ளோஸ் ஆயிடுதுங்கண்ணா. நான் ரன் பண்ணாலே இந்த மெயின் activity.kt ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அது க்ளோஸ் ஆயிருது ஆக்சுவலா. சரி, பார்க்கலாம். அது ரன்னே பண்ண வேண்டாம். நீங்க இங்க போய் இந்த ரன் பண்ணாதானே அது மாதிரி பிரச்சனை ஆகும். ரன்னே பண்ண வேண்டாம். ஓகே, சரி, ஓகே. நீங்க எனக்கு சொல்லித்தங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றது. நம்ம அதை பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே. அவ்வளவுதான். இன்னைக்கு இது வந்து நான் திருப்பி ஃபர்ஸ்ட் போன வாரம் என்ன ஸ்டேட்ல இருக்கணுமோ அதே ஸ்டேட்ல தான் இருக்கும். பட் கொஞ்சம் டீடைலா போயிருக்கும். இந்த டீடைல் போதும்னு நினைக்கிறேன், இந்த ரோ பத்தியும் காலம் பத்தியும். ஆனா எதை நீங்க விஷுவலைஸ் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதுல நிறைய இருக்கு. வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ இந்த பாக்ஸ்ல இந்த C1 C2 அடுக்கணும்னா நான் இங்க நடுவுல இருந்து அடுக்கிருக்கேன். ஏன் இங்க C1ங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ல, ஏன் நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? அப்போ ஒரு பொருளை அடுக்கணும் அப்படின்னா அடுக்கணும், அலைன் பண்ணணும். அலைன் பண்றதுன்னா என்ன? ஒண்ணுத்தோட ஒண்ணு மேலையும் கீழயுமா கண்ணாபின்னான்னு இருந்தா அது பேர் அதை கரெக்டா அலைன் பண்ணணும். ஒண்ணு பேஸ் லைன் வச்சு அலைன் பண்ணணும், இல்ல டாப் லைன் வச்சு அலைன் பண்ணணும், இல்ல பாட்டமா ஒண்ணா இருக்கிற மாதிரி அலைன் பண்ணணும். ஏன்னா ஒரு பொருள் சின்னதா இருக்கும், ஒரு பொருள் பெருசா இருக்கும். அதுக்கு பேர் அலைன்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ இங்க இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணணுமா, இல்ல நடுவுல இருந்து அரேஞ்ச் பண்ணணுமா, இல்ல எந்த விதத்துல அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட். இதுதான் டிஃபரன்ஸ். இது 2 டிஃபரன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இதை வச்சு நீங்க இதை மற்ற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சு ஆரம்பிக்கும். அதை புரிஞ்சுக்கணும்னாலே இப்போ இந்த பாக்ஸுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கு. இந்த பாக்ஸ் தூக்கி நம்ம ஒரு பெரிய பாக்ஸ் உள்ளார வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். அந்த தூக்கி அது உள்ளார இன்னொரு பெரிய பாக்ஸ் உள்ளார வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி எப்படி வேணா அலைன் பண்ணலாம், எப்படி வேணா அரேஞ்ச் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ். எவ்ரி திங் இஸ் லைக் அ பாக்ஸ். அதை மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு யூஐ உள்ளார எல்லாத்தையும் பாக்ஸாக கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் ஃபுல்லா ஒரு பேஜே டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறது மட்டும் ஐடியாவை புரிஞ்சுங்க போதும்.
அதுக்கப்புறம் அந்த மாடிஃபயருங்கிறதுலாம் வந்து என்ன ஏது இதெல்லாம் வந்து லேஅவுட் மாடிஃபயர் ஆட்ரிபியூட். இந்த லேஅவுட்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அதை எப்படிலாம் என்னென்னலாம் மாடிஃபை பண்ண முடியும் அந்த லேஅவுட்ல. இந்த எட்ஜை மாடிஃபை பண்ணலாம், இந்த லைனை மாடிஃபை பண்ணலாம், இந்த பார்டரை மாடிஃபை பண்ணலாம், இதோட ஷேப்பை மாடிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி அந்த லேஅவுட்டை மாடிஃபை பண்ண முடியாதெல்லாம் மாடிஃபயர். மாடிஃபயருங்கிறது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் ஆஃப் த லேஅவுட். அதுக்கு அடுத்தது இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறதுக்கான ஆட்ரிபியூட் டெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு வேற என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கு? கலரு, ஃபாண்ட் சைஸ் இது எல்லாமே டெக்ஸ்டோட ஆட்ரிபியூட்ஸ். ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்டா மாடிஃபயரும் இருக்கு. இந்த மாடிஃபயர் வச்சு என்ன பண்ணலாம்? நிறைய பண்ணலாம். இதை வச்சு அதோடைய லேஅவுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாடிஃபை பண்ணலாம். இவ்வளவுதான் இதுல நம்ம மேலோட்டமா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. அண்ணா ம் நீங்க ஃபர்ஸ்ட் ரோக்கு தானே கலர் வந்து ரெட் கொடுத்துறீங்க. அது எப்படி ரோக்குள்ள இருக்கிற ஃபோர்த் எலிமெண்ட் ரோக்கு எப்படி ரெட் கலர் ஆட் ஆச்சு? இந்த ரோங்கிறது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பெரிய பாக்ஸ். இந்த ஃபுல் பாக்ஸும் ரோ தான். தெரியுதா? ம்ஹும். நீங்க செலக்ட் ஆகுது பாருங்க. இங்க நான் என்ன கிளிக் பண்றேனோ அது இங்க செலக்ட் ஆகுது. அது தெரியுதா? ஆமா. இது எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கு? ஃபுல்லா இருக்கு. ஃபுல் பாக்ஸ் இது. அதனால ஃபுல்லா பாக்ஸ் ஃபுல்லா ரெட் கலர் போயிடுச்சு. அது உங்களுக்கு இங்க நான் கலர் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அப்படி டிஃப்ரெண்டா தெரியுது. இங்க எடுத்துட்டு பாருங்க. இப்போ எப்படி இருக்கும்னா ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். நடுவுல மட்டும் இப்போ இந்த காலம்க்கு மட்டும் நான் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சேன். அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சது. ஆ ஓகே 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்கண்ணா. பரவாயில்ல, மீட்டிங் தான் எப்பயும் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்னு வந்துச்சு. இன்னும் முடியல. சரி, ஓகே, இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடும். சரி, டேக் கேர், பாய். நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்றேன், பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது நடுவில் ஏதாவதுனா கூப்பிடுங்க. எனிதிங். ஓகே. ரிஹானா அண்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க ப்ரோக்ராமிங் இது வந்து ரிஹானா நீங்களாம் வந்து 8 அந்த இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை பத்திலாம் கூட தனியா பேசலாம். ஜஸ்ட் நாட் லைக் ஜாவா, ஆண்ட்ராய்டு, அது ஆண்ட்ராய்டு இல்ல வந்து காட்லின் அந்த மாதிரிலாம் பிரிக்க